Hello friends, welcome back to Nivi's Cook House. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான். ஃபர்ஸ்ட் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பூஜை பாத்திரம்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே இமீடியட்டாக வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக அது கொஞ்சமாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ புளி இல்லை பீத்தாம்பரி என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டு ஒரு ½ hour போல் வச்சுடுங்க. அது ஊறினதுக்கப்புறமா வாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீனிங் ப்ராசஸ்ஸு, அதுவும் பளிச்சுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு டெய்லியுமே நம்ம காஃபி டீ இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டாக ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம். சத்து மாவு கஞ்சி, உளுந்த கஞ்சி அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி நான் அந்த மாதிரி தான் டீ காஃபி ஸ்கிப் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் மார்னிங். அதே மாதிரி நான் நைட்டே ஊற போட்டு வச்சுருந்தேன் கொண்டக்கடலை. ஸோ அதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாத்திரம் ஊறிட்டுருக்கு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒரு டிப் தான். இப்போ கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு, அது தாளிச்சிக்கலாம். நம்ம கஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம நான் இப்போவே ரைஸ் வச்சிடுறேன். அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நான் வத்த குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டக்காய் வத்தை பொரிச்சிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா ஒரு கத்திரிக்காய் எண்ணெய் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். வத்தல் பொரிச்ச அதே எண்ணெயிலே கொஞ்சமாக வெந்தயம், எண்ணெய் ஆல்ரெடி நல்லா சூடாக இருக்குது, அதனால் வெந்தயம் போட்டோன்னே பொரிஞ்சிருச்சு. ஒரு 4-5 சின்ன வெங்காயம் இருந்துச்சு, அது கூட பெரிய வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி, கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் நான் ஃப்ளேவருக்காக. ஸோ கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் சேர்த்து அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி கரைச்சல் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த சுண்டை வத்தல் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணி இது வதங்கினதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த டைமில் நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஃபுல்லாகவே சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸ்லோவாக குக் ஆகி உங்களுக்கு நல்லா குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சுண்டக்காய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸு வத்தல் பொரிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சுண்டல் தாளிச்சாச்சு. சாப்பாடு கிளறும் போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு குழம்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும். ஸோ லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதே கொடுக்காம டிஃபன் ஐட்டம்ஸ் இல்லைனா கர்ட் ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டே நான் இடியாப்பம் தேங்காய் சர்க்கரை போட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு ராஜ்மா வேக வச்சுட்டு அதே இது மாதிரி சுண்டல் மாதிரி தாளிச்சாச்சு. சாம்பார் எல்லா வெஜிடபிள்ஸுமே போட்டு கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு சாம்பார், முருங்கைக்கீரை பொரியல். சாம்பாருமே நீங்கள் கொஞ்சமாக நெய் விட்டு கிளறி பசங்களுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டே தேங்காய் சாதம் பண்ணதுனால சைட் டிஷ் எதுவுமே பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
தேங்காய் சாதம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து சிகப்பரிசி வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, வெள்ளைப்பாகு இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சிகப்பரிசி வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து கேழ்வரகு தோசை தான். நெக்ஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா குருமா குழம்பு மாதிரி பண்ணியிருக்கேன். பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து தேங்காய் கரைச்சி ஊற்றிருக்கேன். சைடிஷ் வந்து கோஸ் பொரியல், அதுக்கப்புறமா வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து பச்சை பயிறு சுண்டல் பண்ணி தாளிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டே வந்து நான் சுண்டல் எதுவுமே ஊற வைக்கல. அதனால் வந்து கொஞ்சமாக ரவாவும் சேமியாவும் மிக்ஸ் பண்ணி பம்கின் சீட்ஸ்லாம் ஆட் பண்ணி கேசரி மாதிரி பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து லெமன் ரைஸு, அப்பளம், நெக்ஸ்ட் டே வந்து சாம்பார், வெண்டைக்காய் ஃப்ரை, ஸ்நாக்ஸ்க்கு வந்து சாண்ட்விட்சு. ஸோ வந்து நம்ம கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு சீஸ் ஆட் பண்ணி ஒரு சாண்ட்விட்சு. நெக்ஸ்ட்டு வந்து காரக்குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல். சேம் அதே மாதிரி தான் வந்து இதுவும் வந்து சாப்பாடு சாண்ட்விச் எடுத்துக்கிட்டேன் ஸ்நாக்ஸுக்கு. ஸோ இதே மாதிரி தாங்க டேஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நிவிஸ் குக் ஹவுஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.